வந்து புதிய அபிஷேகத்தினால, புதிய சந்தோஷத்தினால நிறைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், புதிய மாத வாழ்த்துதல். ஆமென். இந்த மாதம் உங்களுக்கு இனிதே அமையட்டும், நல்ல காலம் பிறக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, நல்ல நல்ல நம்ம தாங்க சொல்லணும், யார் யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, நல்ல காலம் பிறக்கட்டும், நல்லா நல்லா இருங்க, நல்ல தீர்க்காயசோட இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக தந்த வசனம் என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 41:15. என்னம்மா? ஏசாயா 41:15. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு முறை படிங்களேன். ஏசாயா 41:15. எந்திரமாக்குவேன். ஆமென். அதான் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ற வசனம். நான் உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள இயந்திரமாக்குவேன். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் கர்த்தர் உங்களை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லியிருக்கிறாரு? புதிதும் கூர்மையும் உள்ள ஒரு இயந்திரம். இயந்திரம்னா என்னது? மிஷன். அப்ப எதுக்கு ஆண்டவர் வந்து நம்மளுக்கு இதை கம்பேர் பண்றாரு? ஏன் உங்களை நான் இப்படி மாத்துவேன் அப்படின்னு சொல்றாருன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஒரு இயந்திரமா இருக்கணும். ஏன் இயந்திரமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் 16:33 படிங்க. ஏன் வந்து நம்ம கூர்மையும் இந்த ஷார்ப்பா இருக்கணும், ஏன் நம்ம ஒரு இயந்திரமா இருக்கணும் அப்படின்னா, யோவான் 16:33. நம்மளுக்கு இந்த உலகத்துல என்ன இருக்கு? உபத்திரவம் இருக்கு. அந்த உபத்திரவத்தை ஆண்டவர் எப்படி ஜெயித்தாரோ அதே மாதிரி நம்மளும் ஜெயிக்க முடியும். அப்படி முடியணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு இயந்திரமா இருக்கணும். அடுத்து ஏன் நம்ம ஒரு இயந்திரமா இருக்கணும்னா, எபேசியர் 6:12 படிங்க. ஆமென். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் ஆமென். அப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு போராட்டம் எதோட? ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள். இப்ப நீங்க ஒருத்தங்க வந்து உங்களுக்கு விரோதமா வராங்கன்னா, அந்த மனுஷன் உங்களுக்கு விரோதமா வரல, அந்த மனுஷனுக்குள்ள இருக்க ஆவி. அப்ப அது கூட தான் நம்ம என்ன இருக்கு? டெய்லி ஒரு போராட்டம் இருக்கு. அது நம்ம அதை ஜெயிக்கணும். அப்ப அது ஜெயிக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு கூர்மையும் பற்களுள்ள ஒரு இயந்திரமா நம்ம இருந்தாதான் அந்த உபத்திரவத்தையும் அந்த போராட்டத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். அப்போ இந்த 7 மாசங்க நம்ம என்ன பண்ணிட்டோம்? நீங்க யோசிங்க, ஜனவரி 1 எப்படி இருந்தீங்க? என்னென்ன நீங்க யோசிச்சிருப்பீங்க? இந்த மாசம் நான் ஆகஸ்டுக்குள்ள இது பண்ணணும், அவ்வளவு சம்பளத்துக்கு போனோம், அப்புறம் வேற என்ன, எதை சொல்லுங்களேன், என்ன யோசிச்சீங்க? ஜனவரி 1ஆம் தேதி என்னென்னலாம் யோசிச்சீங்க? உடம்ப குறைக்கணும். நான் யோசிச்சேன் உடம்ப குறைக்கணும். வேற என்ன யோசிச்சீங்க? நல்லா சாப்பிடணும், வீடு கட்டணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அப்படி யோசிச்சிருப்போம். அந்த ஜனவரி 1ஆம் தேதி இருந்த அந்த ஒரு வைராக்கியம் இப்போ இருக்கா? அந்த ஒரு என்னது ஊந்துதல் இப்போ இருக்கா? இல்லைன்னா எங்க போச்சு? அப்ப நம்ம என்ன சோர்ந்துட்டோமா? அதுக்குதான் அந்த மாதிரி சோர்ந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? போயிட்டோம். ஏன்னா இந்த 7 மாதங்கள் நடந்த கஷ்டங்கள், 7 மாதங்கள் நம்ம அனுபவித்த பாடுகள், அதெல்லாம் நம்மளுடைய விசுவாசத்தையும் நம்மளுடைய ஆவியையும் என்ன பண்ணிடுச்சுன்னா மழுங்கிடுச்சான். என்னாச்சு? மழுங்கிடுச்சுன்னா என்ன? ஷார்ப் இல்லாம, கூர்மையா இல்லாம ஒரு மழுங்கின நிலைமைக்கு நம்மள என்ன பண்ணிடுச்சான்? தள்ளிடுச்சு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை என்னவா மாத்துறேன்? புதிதும் கூர்மை முன்ன பற்கள் உள்ள ஒரு இயந்திரமா மாற்றுறேன். அப்ப நீங்க இந்த கூர்மையா இல்ல அப்படின்னீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியாது? ஒரு விசுவாசமா ஒரு அறிக்கைய நம்மளால செய்ய முடியாது. ஒரு மலை இருந்ததுன்னா, ஐயோ என்ன எனக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய மலை இருக்கு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்க, அந்த தலைவர்கள் என்ன பண்ணாங்க? கானான் தேசத்துக்குள்ள போயிட்டு
ஒரு ஃபால்ஸான அறிக்கையை எடுத்துட்டு வந்தாங்க பாத்தீங்களா. ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சு. இப்ப எங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. ஒரு என்சைம் வந்து 40 தான் இருக்கணும், 5000 இருந்துச்சு. 40 எங்க இருக்கு, 5000 எங்க இருக்கு? அந்த ரிப்போர்ட்லயே போட்டிருக்கான் ரீசெக்டுன்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கும் அப்படி இருக்காது. அந்த டெஸ்ட் பண்ணாம பாத்தீங்களா, அவனுக்கே ஒரு டவுட், என்னடா 5000 இருக்கு அப்படின்ட்டு. அது என்ன பண்ணிருக்காங்க, ரீசெக்ட் அப்படின்னு போட்டிருக்கு, போல்ட்ல போட்டுருந்துச்சு. அப்ப அந்த அதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு சோர்வு. ஆனா ஒரு விசுவாசமா நம்ம கூர்மையுள்ள பற்களுள்ள ஒரு இயந்திரமா இருந்தோம்னா அது நம்மள என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் குணமாக்குகிற கர்த்தர். ஏன் சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா ஆண்டவர் எப்படி இருப்பாரு, எனக்கு பரிகாரி தான், அவர் என்ன குணமாக்குற தேவன் தான். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்மளுக்கு எப்போ இருக்கும், அந்த கூர்மையா ஒரு பற்கள் உள்ள இயந்திரமா நம்ம இருக்கும் போதுதான் அப்படிப்பட்ட ஒரு நம்ம இயந்திரமா இருக்க முடியும். நெக்ஸ்ட், இந்த உலகத்துல நம்ம மேற்கொள்ளணும். நம்மளை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் இருக்கு, நம்மளை சுத்தி பொறாமைகள் இருக்கு, நம்மளை வந்து அழிக்கணும், நீங்க வந்து முன்னேறக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பிசாசோட தந்திரங்கள் இருக்கிறனால நம்ம கூர்மையும் பற்களுள்ள ஒரு இயந்திரமா இருந்தாதான் நம்மளால அதை என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஏசாயா 41க்கு வருவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வசனம் ஆண்டவர் சொல்றாருல, யாருக்கு சொல்றாரு தெரியுமா? யாருக்கு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள இயந்திரமா மாற்றுவேன். எப்ப தெரியுமா சொல்றாரு? இந்த ஜனங்கள் எல்லாம் பாபிலோனியர்களால அடிமைப்படுத்தப்பட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. அதாவது இப்ப நம்ம இது ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்களேன், பாபிலோனியர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்மளாம் புடிச்சிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த தேசத்துல பாத்தீங்கன்னா இவங்க எப்படி பண்றாங்கன்னா ரொம்ப ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்காங்க, ஒரு பவரே இல்லாத நிலைமை. இது வரைக்கும் வந்து அவங்க சொல்றதா செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்க நாட்டுல என்ன வேணா பண்ணிக்கலாம், அவங்க ராஜா சொல்றது என்ன வேணா நம்ம செய்யலாம். ஆனா இப்போ வேற ஒரு நாடு வந்து புடிச்சிட்டு போயிட்டனால அவங்க எந்த ஒரு நிலைமையில இருந்தாங்கன்னா பவர்லெஸ், அவங்களால என்ன பண்ண முடியல, ஒரு சக்தியையும் பிரயோகிக்க முடியல. அப்புறம் மறக்கப்பட்டவர்களாக ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. ஏன்னா யோசிங்க, சூழ்நிலை எப்படி இருக்கு, புடிச்சிட்டு போயிட்டான். எல்லாரோட மனைவி பிள்ளைகள் யார் யார் எங்க இருக்கானே தெரியல, எல்லாரும் வந்து சிதறடிக்கப்பட்டாங்க. அந்த ஒரு டைம்ல தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எப்படி மாத்த போறேன், புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள ஒரு இயந்திரம். அதே மாதிரி நிலைமையில நீங்க இருக்கலாம், கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, இந்த 7 மாதங்கள் நீங்க தனிமையா இருந்திருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு மறக்கடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல நீங்க எளியவங்களா நீங்க என்ன பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த மாசம் நம்மளுக்கு என்ன ஒரு வாக்குத்தத்தம் தராரு, புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள ஒரு இயந்திரமா நான் மாற்ற போறேன். ஓகே, இப்போ இந்த புதிதும் கூர்மையும் உள்ள பற்கள் உள்ள இயந்திரம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, என்னன்னா த்ரெஷிங் இன்ஸ்ட்ருமெண்ட். சொல்லுங்க எல்லாரும், த்ரெஷிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இது பார்க்க பைபிள் படி இது பார்க்க எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இது எப்படி இருக்கு பார்க்க, ஏதோ ஒரு பலகைய கவுத்து போட்ட மாதிரி இருக்கா? இதுதான் வந்து வேதத்தின் படி ஒரு போர் அடிக்கிற மிஷின். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாடர்னைஸ்டு வேர்ல்ட்ல வந்துட்டோம். என்ன மிஷின் இருக்கு, நம்மள அந்த பாத்திருக்கீங்களா, கதிர் அறுப்பாங்க, அறுத்து அந்த மிஷினுக்குள்ள போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், தானியம் வந்துடும். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. இந்த ஒரு கருவியை அவங்க யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, போர் அடிப்பாங்க. போர் அடிக்கிறதுனா சின்ன பிள்ளைங்களாம் சொல்றேன், நம்ம பிளான்ட் வெட்டுறாங்களா, ஹார்வெஸ்ட் பண்றாங்களா, குச்சி குச்சியா அந்த செடி இருக்கும், அந்த செடியில என்ன வரும், தானியம் வரும், அதை போட்டு அடிப்பாங்க. இல்ல இந்த மிஷின் இந்த மாதிரி சில டூல்ஸ் யூஸ் பண்ணி அதை பிரிப்பாங்க. அப்பதான் அந்த கோதுமை மணி வந்து என்ன பண்ணும், பிரிஞ்சு வரும். அப்போ ஏன் ஆண்டவர் நமக்கு இதை ஒப்பிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முக்கியமான ஆக்குபேஷன் என்ன தெரியுமா, விவசாயம் தான். நீங்க ஆண்டவரே பாருங்களேன், எத்தனை தடவை அவருடைய ஊமையில சொல்லியிருக்கிறாரு. ஓ, விதை விதைக்கிறவன் ஒருத்தன் என்ன பண்ணா, போறான் அங்க விதைக்கிறான், கோதுமை மணி என்ன பண்ணணும், நிலத்துல விழுந்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே பாத்தீங்கன்னா ஒரு விதையை குறித்தோ ஒரு தானியத்தை குறித்தோ அதிக அளவுல பேசியிருக்கிறாரு. அப்போ அதே மாதிரி இந்த கருவியையும் நம்மளுக்கு ஏன் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபேமஸான ஒரு கருவி அந்த காலத்துல. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தானியத்தை பிரிக்கிறதுக்கு. இப்போ இந்த த்ரெஷிங் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இப்படி எடுத்துட்டு போவான், அந்த செடி வந்து அங்க அப்படி இருக்கும். இத மேல ஓட்டும் போது அந்த கோதுமை மணில என்ன பண்ணும், செதறும். இது பார்க்க இப்படிதான் இருக்கும், இதுல ஓட்டை ஓட்டையா இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ள ஷார்ப்பான கல் வச்சிருப்பாங்களாம். என்ன இருக்கும், ஷார்ப்பான கல். அப்ப அந்த ஷார்ப்பான கல் இருந்தாதான் நம்ம இதை ஓட்டும் போது என்ன ஆகும், அந்த மணிகள் பிரியும். அது ஷார்ப்பா இல்ல அப்படின்னா அது என்ன பண்ணாது, பிரியாது. அப்போ நீங்க யோசிங்க, நம்ம ஏன் ஷார்ப்பா இருக்கணும், நம்ம ஏன் வந்து கூர்மையா இருக்கணும்னா நம்மளுக்கு விரோதமா வர எல்லா போராட்டத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். நீங்க யோசிங்க, இந்த த்ரெஷிங் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஷார்ப்பா இல்ல,
ஒரு கூர்மையான கல்லு இல்லாம அது பிளாட்டா இருந்ததுன்னா அதோட வேலையை அதால செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதே மாதிரி நம்மளும் எப்படி இருக்கணும்? ஷார்ப்பா வசனத்தை வச்சு நம்மள நம்மள நம்ம நம்ம செதுக்கும் போது நம்மளும் அதே மாதிரி நம்ம ஷார்ப்பா இருக்கும் போது நம்மளுடைய வேலைகள் எல்லாம் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்க வந்து புதிதும் கூர்மையும் உள்ள ஒரு இயந்திரமா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தத்தை செய்கிறவராய் மாத்திரமல்ல, உங்களை ஒரு புதிதும் கூர்மையும் இயந்திரமா அவர் கையில உங்களை ஒரு ஆயுதமா பிடித்து வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. சொல்றீங்களா? நான் ஆண்டவர் கையில் உள்ள புதிதும் கூர்மையுமான இயந்திரமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். சோ வேதத்துல இருந்து நம்ம ஒரு 3 நபர்களை தியானிக்க போறோம். அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஆண்டவர் எப்படி வந்து கூர்மையா மாற்றினார்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? முதல்ல எடுத்து படிங்க. அப்போஸ்தலர் 7:22. அப்போஸ்தலர் 7:22. ஆமென். யாரு? மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும். இப்ப இங்க பாருங்க, மோசே எப்படி இருக்கிறாரா? ஒரு வல்லவனா இருக்கிறாரு. அப்பனா ஆல்ரெடி அவர் எப்படி இருக்கிறாரு? ஷார்ப்பா தான் இருக்கிறாரு. கரெக்டா? வல்லவனா என்ன அர்த்தம்? அவர் ஷார்ப்பா இருக்கிற, எல்லாமே செய்ய முடியும். ஒரு கொலையை செய்ய முடியுதுன்னா அவரால் என்ன பண்ண முடியும்? எல்லாமே செய்ய முடியும். ஆனா இந்த ஷார்ப் என்ன பண்ணாது? ஆண்டவர்கிட்ட யூஸ் ஆகாது. ஏன்னா இது உலக பிரகாரமான ஒரு ஷார்ப்னஸ். இதே காலை வேளையில உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஒரு ஷார்ப்னஸ் இருந்தது, நான் உலகத்துல வந்து கில்லாடி, நான் இது செஞ்சிருவேன் அது செஞ்சிருவேன்னா ஆண்டவர் உங்களை என்ன பண்ண போறாரு? நம்ம மறக்கடிக்க போறார். மறக்கடிச்சு இப்ப படிங்க, யாத்ராகமம் 4:10 படிங்க. யாத்ராகமம் 4:10. இப்படி வல்லவனா, எகிப்தியருடைய சகல சாஸ்திரத்திலும் வல்லவனா இருந்த மோசே இப்ப எப்படி மாறாருன்னு பாருங்களேன். யாத்ராகமம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன். முன்னாடி எப்படி இருந்தாரு? அவரு வல்லவனா இருந்தாரு. இப்ப எப்படி ஆயிட்டாரு? வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும். இப்ப பாருங்க, ஒரு காலத்துல வல்லவனா இருந்த மோசே இப்ப எப்படி ஆயிட்டாரு? திக்குவாயு மந்தனாவு, கூர்மை இல்லாம மாறிட்டாரு. அப்ப கூர்மை இல்லாத ஒரு மோசேவை ஆண்டவர் உபயோகிக்க முடியும் என்றால் உங்களை உபயோகிக்க கண்டிப்பா முடியும். நீங்க நினைக்கலாம், எனக்கு பேச தெரியலையே, எனக்கு இந்த இந்த என்ன சொல்றது, எலக்வன்சி, நான் வந்து பேச்சு திறமையில எல்லாம் வல்லவன் இல்ல, நான் மோசையை போல திக்குவாயா இருக்கிறேன், மந்தனாவா இருக்கிறேன்னு இன்னைக்கு காலை வேளையில யாரா வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றேன், நான் என்ன பண்ண போறேன்? புதிதும் கூர்மையுமான ஒரு இயந்திரமா மாற்ற போகிறேன். அதுக்கு மெயினா மோசைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா கொடுத்தாரு? 2ஆம் வசனம் படிங்க. ஆமென். இப்ப பாருங்க, மோசே கிட்ட ஆண்டவர் ஒண்ணு கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? ஒரு கோல் கொடுக்கிறாரு. அப்ப அவன் என்ன சொல்றாரு? என்கிட்ட ஒரு கோல் இருக்கு. அப்ப இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்க எல்லாருக்கும் என்ன கொடுக்கிறாரு? ஒரு கோல் கொடுக்கிறாரு. அந்த கோல் எதுக்கு தெரியுமா? 3ஆம் வசனம் படிங்க. ஆமென். 4ஆம் வசனமும் படிங்க. உன் கை நீட்டி. ஆமே. அப்ப இதை எதை குறிக்குது அப்படின்னா, ஆண்டவர் வந்து உங்களை சும்மாலாம் ஒன்றும் புதிதும் கூர்மையுமான இயந்திரமாக்கல. நீங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி அற்புதங்களை செய்யணும். அதுக்கு தான் என்ன பண்ணிருக்கிறார் ஆண்டவர்? உங்களை இந்த மாதம் புதிதும் கூர்மையுமான ஒரு இயந்திரமா மாற்றுறாரு. மோசே என்னெல்லாம் செஞ்சாரு? செங்கடலை பிரிச்சாரு. எத்தனை வாட்டி? ஒரு வாட்டி. மன்னாவை வானத்துல இருந்து இறக்குனாரு. எத்தனை வாட்டி? ஒரு வாட்டி. காடைய கொண்டு வந்தார். எத்தனை வாட்டி? ஒரு வாட்டி. கண்மலையில இருந்து தண்ணி வந்துச்சு. எத்தனை வாட்டி? ஒரு வாட்டி. அப்போ ஒரு வாட்டி ஆண்டவர் உங்களை கொண்டு இந்த மாதத்துல புதிய காரியங்களை என்ன பண்ண போறாரு? செய்ய போறாரு. புதிய அற்புதத்தை, புதிய அதிசயங்களை உங்கள் பேர்ல அவர் என்ன பண்ண போறாரு? செய்ய போறாரு. அது மாத்திரமல்ல, இந்த கோல் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 23:4 என்ன சொல்லுது? உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். அப்ப இந்த கோல், நீங்க கோலா இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை கொண்டு மற்றவர்களை தேற்ற இந்த மாதத்துல என்ன பண்ண போறாரு? உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக பாத்தீங்கன்னா யாத்ராகமம் 12:51.
ஆமேன். இப்ப மோசே ஆண்டவர் எதற்கு ஒரு புதிதும் கூர்மையுமான இயந்திரமாக்குனார்னா இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க. அப்போ இந்த மாதம் ஆண்டவர் உங்களை கொண்டு உங்க குடும்பத்துல இருக்கிற பாவத்துல பிடிப்பட்ட மக்கள் என்ன பண்ண போறாரு? விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்க அநேகருக்கு ஒரு விடுதலையின் சின்னமா இருக்க போறீங்க. உங்களுடைய ஸ்கூல்லயா இருக்கட்டும், உங்களுடைய வேலை ஸ்தலத்திலயா இருக்கட்டும், நீங்க படிக்கிற இடங்களையா இருக்கட்டும், யாராவது பாவத்துக்குள்ளாக இருப்பாங்க, சாபத்துக்குள்ளாக இருப்பாங்க, தரித்திரத்துக்குள்ளாக இருப்பாங்க என்றால் அவங்களை என்ன பண்ண போறீங்க? நீங்க ஒரு புதிதும் கூர்மையுமான இயந்திரமா இருந்து அவர்களை விடுவிக்க போறீங்க. ஆமேன். இதுதான் நம்ம மோசே கிட்ட இருந்து கத்துக்கிறோம். அடுத்த ஒரு நபரை குறித்து நம்ம தியானிக்கலாம். நியாயாதிபதிகள் 6:11. நியாயாதிபதிகள் 6:11. உட்கார்ந்தார். கிதியோன் ஆமேன். இப்ப பாருங்க, இங்க ஒரு நபர் வராரு. இவர் பேர் யாரு? சத்தமா சொல்லுங்களேன். யாரு? கிதியோன். இந்த இடத்துல கிதியோன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க யார்கிட்ட இருக்காங்க? மீதியானியர்ன்ற ஒரு கூட்டத்துக்கு கீழே அடிமையா இருக்காங்க. இவங்களுக்கு பயந்து அவர் என்ன பண்றாரு? போர் அடிக்கிறார். போர் அடிக்கிறதுன்னா என்ன? இதேதான். இந்த மாதிரி தானியத்தை பிரிச்சுட்டு இருக்காரு. எங்க தெரியுமா பிரிக்கிறாரு? ஆலைக்கு. ஆலைன்றது எதை குறிக்குதுன்னா, இந்த திராட்சை ஆலைன்னு சொல்லுவாங்க. அந்த திராட்சை ஆலைக்கு பக்கத்துல அவர் என்ன பண்றாரு? அதை பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் ஒரு பயந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு. ஏன் பயப்படுறாரு? ஏன் தைரியமா அடிக்கலாமே, போர் தானே அடிக்கிற, தப்பு கிப்பு எதுவும் பண்ணலையே, ஏன் அவர் பயந்த ஒரு நிலைமையில போர் அடிக்கிறாரு? ஏன்? புடிச்சிட்டு போயிட்டாங்க, என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயத்துல அவங்க என்ன பண்றாரு? இந்த மாதிரி போர் அடிக்கிறாரு. அப்ப ஆண்டவர் அவர் ஒரு கூர்மையான ஒரு இயந்திரமா மாத்துறாரு. எப்படி தெரியுமா? ஆண்டவர் இவனை கூப்பிடுறது எப்படி தெரியுமா கூப்பிடுறாரு? 12ஆம் வசனம் படிங்க. ஆமேன். எப்படி கூப்பிடுறாரு? பராக்கிரமசாலியே. அப்ப இந்த மாதத்துல உங்களை ஆண்டவர் புதிதும் கூர்மையுமான இயந்திரமா ஏன் தெரியுமா மாத்தணும்? உங்களுடைய பயத்தை மேற்கொள்ள. ஆமேன். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா 2 தீமோத்தேயு 1:7 என்ன சொல்லுது? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி எனக்கு என்ன பண்ணல, தரல. அதுக்கு பதில் அவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? பலமும். சொல்லுங்களேன், தேவன் எனக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்திய தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தெளிந்த புத்திய தந்திருக்கிறனால நம்ம யாரு? ஒரு புதிதும் கூர்மையுமான ஒரு இயந்திரமா அவருடைய கையில நம்ம இருக்கிறோம். சோ முதலாவது நம்ம ஏன் கூர்மையா இருக்கணும்? பயத்தை மேற்கொள்ள. 2வது பராக்கிரமசாலியா மாறுறதுக்கு. 3வது ஒரு நபரை பார்ப்போம். 1 சாமுவேல் 17:39. 1 சாமுவேல் 17:39. 1 சாமுவேல் 17:39. கட்டிக்கொண்டு சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது. படிங்க ஆண்டி. தெரிந்தெடுத்து அந்த பெரிய அன்னைக்கு போனான். இப்போ இங்க ஒரு நபர் பாக்குறோம். இந்த நபருக்கு என்ன இருக்குன்னா, யுத்தத்திற்கு என்ன பழக்கம் இல்ல. ஆமென். இவருக்கு என்ன இல்ல? யுத்தத்திற்கு முன்னாடி அவர் என்ன பண்ணதில்ல? யுத்தத்திற்கு போனதில்ல. அப்படிப்பட்ட ஒரு நபரை அந்த தாவீதை ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? கூர்மையும் புதிதுமான ஒரு இயந்திரமா மாத்துறாரு. சங்கீதம் 144:1 படிங்க. சங்கீதம் 144:1. இப்ப பாருங்க, யுத்தத்திற்கே பழக்கம் இல்லாத ஒரு நபரை ஆண்டவர் எப்படி மாற்றுறாரு? என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் ஆமென் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தாவே. அப்ப பாருங்க, ஒரு புதிதும் கூர்மையுமான இயந்திரமா நம்ம இருக்கணும்னா ஏன் இருக்கணும்? நம்மளுக்கு விரோதமா வர போராட்டத்துல, நம்மளுக்கு விரோதமா வர யுத்தத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்கணும். பிசாசு என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் ஜெயிக்கவே கூடாது. நம்ம தான் ஜெயிக்கணும், நம்ம தான் ஜெயிப்போம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம தான் அதை ஜெயிக்க போறோம். ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு புதிதும் கூர்மையுமான ஒரு இயந்திரமா இருக்கணும். நெக்ஸ்ட், நம்ம ஏன் புதிதும் கூர்மையுமான ஒரு இயந்திரமா இருக்கணும்னா, அப்போஸ்தலர் 13:22. தாவீது ஏன் அப்படி இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்தாராம். அப்போஸ்தலர் 13:22.
22. ம் ம் ம். ஆமென். ஆமென். அப்போ நம்ம ஒரு புதிதும் கூர்மையுமான இயந்திரமா இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவங்களா இருக்கணும். இப்ப எப்படி ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறது அப்படின்னா, தாவீதுடைய வாழ்க்கையில அவர் எப்படி தெரியுமா இருந்தாரு? விசுவாசமுள்ள அறிக்கை செஞ்சாராம். 1 சாமுவேல் 17:36 படிங்க. அவருடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, அவருக்கு முன்ன பின்ன யுத்தத்திற்கு பழக்கமே இல்ல. யுத்தத்துக்குலாம் போனதில்ல. ஒரு பெலிஸ்தனை கூட பாத்துருப்பாரான்னு கூட தெரியல. ஆனா அவருடைய விசுவாசம் பாருங்களேன். 36ஆம் வசனம் படிங்க. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகி நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும். ஆமென். எப்படி ஒரு விசுவாசம் பாத்தீங்களா? ஆமென். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தான். அப்ப அவருக்கு எவ்வளவு ஒரு விசுவாசம் இருந்ததுன்னா, முன்ன பின்ன சண்டைக்கு போனதில்ல, எதுவுமே பண்ணதில்ல. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? இந்த மாதிரி நம்ம சொல்றோமா? நம்மளுக்கு விரோதமா ஒரு பிரச்சனை வருது, நம்மளுக்கு விரோதமா ஒரு துன்பம் வருது அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கோமா? நம்மள என்ன பண்ணணும்? இந்த டைம்ல நம்ம சோதித்து பார்க்கணும். அப்படி நீங்க இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா ஆண்டவர் உங்களை எப்படி மாற்றுறார்? புதிதும் கூர்மையுமான ஒரு இயந்திரமா ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களை மாற்றுகிறார். அடுத்தது கடைசியாக என்னன்னா, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாவீது எப்படி இருந்தார் தெரியுமா? ஒரு ஆராதனை வீரனாக இருந்தார். எத்தனை பேர் என்னோட ஒத்துக்கொள்றீங்க? இதுக்கு வசனமே நம்மளுக்கு என்ன தேவையில்லை. ஏன்னா ஒரு புக்கே இருக்கு. எத்தனை இருக்குல்ல, புக்குன்றது ஒண்ணுதான் இருக்கு. சாமுவேல்ல அவர் ஆராதித்தது இருக்கு. அப்போ நம்ம ஒரு புதியதும் கூர்மையுமான ஒரு இயந்திரமா இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும்? ஆராதனை செய்யணும். ஆண்டவரை எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணணும்? துதித்து கொண்டே இருக்கணும். அதுக்கு ஒரு வசனத்தை படிப்போம். யோசுவா 18:1 படிங்க. யோசுவா 18:1. இஸ்ரவேல் புத்திரர் போதும் அங்கிள். சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணாங்களா? நிறுத்துனாங்க. அப்போ நிறுத்துனாங்கன்னா அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? அது நிக்காம இருந்துச்சா? சாஞ்சிட்டு இருந்ததா? இல்ல. ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்க எங்க டிராவல் பண்ணாங்க? வனாந்திரத்துல. அவங்க வனாந்திரத்துல என்ன பண்ணிட்டே இருந்தாங்க? ஒரே இடத்துல இருந்தாங்களா? மூவ் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப எங்கெல்லாம் அவங்க கூடுறாங்களோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? ஆசரிப்பு கூடத்தை போடுவாங்க. அங்க போய் ஆண்டவரை ஆராதிப்பாங்க, பலி செலுத்துவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு. என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு? நான் உங்களுக்கு கானான் தேசத்தை சுதந்திரமா தருவேன். வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரா? இப்போ அவங்க எங்க வந்துட்டாங்க? கானானுக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ கானான் தான் நம்மளுக்கு என்னது? சொந்த வீடு இருக்கு. சொந்த வீட்டுல போய் நீங்க டெய்லி உங்க கட்டில் பீரோ மாத்தி மாத்தி போட்டுட்டு இருப்பீங்களா? நம்ம அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? பெர்மனன்ட் என்ன பண்ணிடுவோம்? போட்டுருவோம். அதே மாதிரி உங்க கானான் தேசத்துக்குள்ள வந்துட்ட உடனே பெர்மனன்ட் என்ன பண்ணிட்டாங்க? இப்ப நம்ம போட்டிருக்கோம் பாருங்க, பெர்மனன்ட் ஒரு இடத்துல ஆண்டவர் ஆராதிக்க. அதே மாதிரி உங்க குறிப்பிட்ட ஒரு இடம் தான் இந்த சீலோ. இந்த சீலோன்ற இடத்துல ஆண்டவருடைய கூடாரத்தை என்ன பண்ணிட்டாங்க? பெர்மனன்ட்டா போட்டாங்க. இப்போ அந்த இடத்துலதான் தொடர்ந்து ஆராதனை. இரவும் பகலும் என்ன ஆகும்? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த தூபவர்க்கும் எந்நேரமும் எரிஞ்சிட்டு இருக்கோம். எந்நேரமும் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? துதி சொல்லிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் ஆண்டவர் ஆலயத்துல இருந்துட்டே இருப்பாங்க. இப்போ சமீபமா என்னோட ஃப்ரெண்டு வந்து இஸ்ரேல் போயிருந்தாங்க. அவங்க அநேக டைம் போயிருக்காங்க இஸ்ரேல். அப்போ இந்த வாட்டி போகும்போது அவங்க கேட்டாங்களா, எனக்கு சும்மா நீங்க கூட்டிட்டு போறீங்க, இந்த வாட்டி ஏதாவது புதுசா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணாங்களா, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு சீலோன்ட்டு, நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களா, இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. நீங்க பாக்குறீங்களா இந்த இடம்? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆர்கியாலஜிஸ்ட் ஆண்டவருடைய கூடாரம் அந்த கானான் தேசத்துல போட்டாங்க பாத்தீங்கன்னா. இப்ப நம்ம படிச்சோம்ல, இத சும்மா ஒரு தோராயமா ஒரு இடத்த கண்டுபிடிச்சு இங்க போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த என்ன பண்ணிருக்காங்க? மார்க் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெருசாலாம் ஒண்ணு இருக்காது. சும்மா கல்லு கில்லு இப்படி மேல கில்ல அடுக்கி வச்சிருப்பாங்க. இப்ப இந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி நம்ம போய் பாப்போம்னு சொல்லிட்டு போனாங்களாம். போயிட்டு அந்த இடத்துல சரி நம்ம ஆண்டவர் ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த கைடு சொன்னாரா, நீங்க ஆண்டவர் ஆராதிக்க முன்னாடி நீங்க அவரோட பிரசத்தை உணரணுமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க கண்ணை மூடி நல்லா மூச்சை இழுத்து விடுங்க அப்படின்னு சொன்னாராம். சரி இவரும் ஏதோ சொல்றான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்களா, கண்ணை மூடி நல்லா மூச்சை இழுத்து விட்டா ஒரு சுகந்த வாசனையா அவங்க நுகர்ந்தாங்களாம். என்னது? ஒரு சுகந்த வாசனை. இப்போ ரீசெண்டா நடந்தது. அப்போ அந்த இடத்துல அந்த கைடு சொன்னாரா, இந்த இடத்துல எந்த அளவுக்கு அவங்க ஆராதனை செஞ்சிருந்தா நம்ம கண்ணை மூடி மூச்சு எடுத்து விடும் போது அந்த என்ன பண்ணோம்?
அந்த வாசனை, அப்போ அந்த ஆராதனை, அந்த வாசனை திரவியங்க பூமிக்குள்ள அந்த அளவுக்கு பெனிட்ரேட் ஆயிருக்கு. அப்போ அந்த இடத்துல அவ்வளவு பெனிட்ரேட் ஆகி இந்த நாள் வரைக்கும் இருக்கணும்னா அவங்க எந்த அளவுக்கு ஆராதனை செஞ்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு அந்த தூப வர்க்கங்கள்லாம் என்னது போயிட்டே இருந்திருக்கும். அப்போ இதே டைம்ல நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டுக்கு நான் வந்தேன்னா அந்த ஆராதனையின் சத்தம் கேட்க முடியுமா? உங்களுடைய பெட்ல நீங்க எத்தனை வாட்டி அழுதுருப்பீங்க, எத்தனை வாட்டி நீங்க வந்து புலம்பிருப்பீங்க, அதெல்லாம் என்ன ஆகாது, வீணாவே போவாது. உங்களுடைய சிவத்துல இருக்க ஒவ்வொரு கல்லும் என்ன பண்ணும், நீங்க ஆண்டவருடைய பிள்ளைன்ட்டு நீங்க கூப்பாடு போடலனாலும் அது என்ன பண்ணுமா, கூப்பாடு போடுமா. அதனாலதான் நம்ம சொல்றோம், சத்தத்தை உயர்த்தி என்ன பண்ணுங்க, ஆராதிங்க. வாய்க்கு ஏன் அப்படியே ஆராதிக்கலாமே, என் மனசுக்குள்ளேயே நான் இப்ப நினைக்கிறேன், உங்களுக்கு யாருக்கும் தெரிய தேவை நான் ஆண்டவர் நல்லவரே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கலாமே. ஏன் நம்ம சொல்றோம் வாயை திறந்து ஆராதிங்கன்னா, நீங்க பாருங்க இந்த அந்நிய ஜனங்களை என்ன பண்றாங்க, சும்மா ஆராதிக்கிறாங்க. இந்த பேய் ஆவி வந்துச்சு, அது என்னது, இந்த டான்ஸ் ஆடுவாங்க பாத்திருக்கீங்களா, நீங்களாம் பாத்திருப்பீங்க. அப்பெல்லாம் பாருங்க அவங்க சைலண்டாவா இருக்காங்க, என்ன கத்துறாங்க. ஏன் அவ்வளவு கத்தணும், என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? ஏன் சும்மா இப்படி ஆட வேண்டியதானே? ஏன் அப்படி அந்த கேட்கறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் வந்து என்ன இப்படி கத்துறாங்க அந்த மாதிரி இருக்கும். ஆனா ஏன் கத்துறாங்கன்னு எனக்கே யோசிச்சிங்களா? ஏன் தெரியுமா? அது வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சத்தம் பாத்தீங்கன்னா, அந்த ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா அந்த ஆவிகளை வந்து எழுப்புமா, அந்த ஒரு மாதிரி கூப்பிடுறாங்க பாருங்க. அப்ப வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து, இது வந்து கூகுள்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன் பேப்பரா, ஒரு வீட்டுல வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பம் நல்லா வந்து ஆராதிப்பாங்க, சண்டே வந்து சர்ச்சுக்கு போவாங்களாம், எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு குறைவு இல்லை. ஆண்டவர் வந்து அவங்களுக்கு மார்க் போட்டாருன்னா 100க்கு 100 போடுவாராம், ஒரு குறைவும் இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை, என்னன்னே தெரியலையா, என்னென்னவோ ஜெபிக்கிறாங்களா, என்னென்னவோ பண்றாங்களா, சரியே ஆகல. அப்ப வந்து ஒரு பாஸ்டரை வந்து, சரி இந்த மாதிரி நம்ம ரிசர்ச்சும் பண்றோம்னு சொல்லிட்டு, நம்ம கிறிஸ்டியனாவும் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம், இது ஏதோ பிசாசு காரியம் மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு பாஸ்டரை கூட்டாந்து, நீங்க ஜோம் பண்ணுங்க, என்னன்னே தெரியல பாஸ்டர், நல்ல குடும்பம், சர்ச்சுக்கு ஒழுங்கா வராங்க, எல்லாம் பண்றாங்க, ஆனா ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜோபிச்சா உள்ள இருந்து பிசாசு ஆடுதான். அப்ப நீ எப்படி வந்தேன்னு அந்த பாஸ்டர் கேட்டாராம். அந்த பிசாசு சொல்லிச்சான், நான் சும்மா தான் கடந்தேன், இவங்க டெய்லி இந்த டிவில வந்து இந்த அழுற சீனா சீரியலா பாத்துட்டு இருந்தாங்க, அந்த சவுண்டை கேட்டு நான் ஏந்து உள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. இது உண்மையா வந்து நீங்க சிரிக்கிறதுக்காக நான் சொல்லல, நிஜமாவே வந்து இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணுதா, இந்த மாதிரி பேய்ங்க தூங்கிட்டு இருக்க பேய்லாம் என்ன பண்ணுவோம், எழுப்பிட்டு வந்து, ஓகே இது ஃபன்னா இருந்தாலும் பட் ஸ்டில் இது ரிசர்ச்சா பண்ணிருக்காங்க. அப்போ நம்மளுடைய சத்தம் எப்படி இருக்கணும், ஆராதனையின் சத்தமா இருக்கணும், துதியின் சத்தமா இருக்கணும். நீங்க ஏன் சொல்லுங்க, ஆண்டவர் அந்த எரிகோ கோட்டையை சுத்தி ஏன் அப்படி துதித்து வர சொன்னாரு? துதியில அந்த சவுண்டுனால ஆண்டவர் என்ன பண்ண முடியும், பயங்கரமான காரியங்களை செய்ய முடியும். நீங்க காலைல எழுந்தோடனே நீங்க என்ன பண்றீங்களோ இல்லையோ பாட்டை போட்டு விடுங்க, 24 hours கூட ஓடட்டும், தப்பே கிடையாது. ஏன்னா உங்க செவரு கூட என்ன பண்ணணும், ஆண்டவர் ஆராதிக்கணும். நீங்க பாருங்க, இந்த கிரகோபரேஷன் பண்ண முன்னாடி அந்த மூலக்கல் நாட்டும் போதெல்லாம் பாத்திருக்கீங்களா, அதை என்ன பண்றாங்க, பூஜை பண்றாங்க, பண்ணி அதை என்ன பண்றாங்க, ஏன் அப்படி பண்ணணும், அது ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. நம்ம ஆண்டவருடைய வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், எப்பொழுதும் நம்மளால முடிந்த மட்டும் ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருக்கணும். நம்மளுடைய வீட்டுல எப்பவுமே துதியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் போதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், புதிதும் கூர்மையுமான ஒரு இயந்திரமா நம்ம மாற முடியும். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ புதிதும் கூர்மையுமான இயந்திரமா நம்ம மாத்திட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு ஆப்பிள் இருக்கு. என்ன இருக்கு, ஒரு ஆப்பிள் தெரியுதா கண்ணுக்கு, பசிக்குதா? ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு கத்தி இருக்கு. இந்த கத்தியை வச்சு நான் இதை அறுக்கிறேன். என்ன பண்ண முடியல, என்ன பண்ண முடியல, ஏன் அறுக்க முடியல? எப்படி இல்லை, இது ஷார்ப்பா இல்ல. ஆனா பாருங்க என்கிட்ட இன்னொரு கத்தி இருக்கு, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கத்தி, புதிதும் கூர்மையுமான ஆக்கப்பட்ட கத்தி. இதாச்சும் நான் கட் பண்றேன், எப்படி வந்துச்சு, நீட்டா வந்துச்சு. அப்ப உங்களுக்கு விரோதமா வர பிரச்சனை நீங்க வெட்டணும்னா எப்படி இருக்கணும், புதிதும் கூர்மையும் உள்ள ஒரு கத்தியா இருக்கணும். அப்படி இருந்தா உங்க வரது என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் வா பாத்துக்கலாம், வீசி இந்த சுடரொலி பட்டயம் மாதிரி எல்லா சைடும் என்ன பண்ணலாம், சுத்தி 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 நம்ம அடிச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஜெயம் எடுக்கலாம். ஹல்லேலூயா. அதுதான் வந்து நம்ம என்ன பண்றோம், புதிதும் கூர்மையுமான ஒரு இயந்திரமா நம்ம இருக்கிறோம். ஓகே, இப்போ இந்த கத்தியை நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன், ஒரு டைம்ல அது என்னவா மாறலாம், மொக்கையா இந்த மாதிரி ஒரு கத்தியா மாத்தலாம். மாறும் போது நான் என்ன பண்ணணும், திருப்பியும் ஆக்க முடியும்ல, எப்படி ஆக்கணும், தீட்டணும். அப்போ இதே நிலைமை எனக்கு
இருக்க போறது இல்ல. இதே மாதிரி நீங்க நிலைமையில இருந்தீங்கன்னா இந்த நிலைமை என்ன பண்ண போகுது? மாற போகுது. இதே நிலைமையில நீங்க இருக்க போறது இல்ல. அப்போ இதுக்கு நம்ம தீட்டணும்ல. அப்ப நம்மள எப்படி நம்ம எப்படி நம்மள தீட்டுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோமர் 5:3-4 படிங்க. ரோமர் 5:3-4. நம்மள எப்படி தீட்டுறது? நான் நல்லா ஷார்ப்பா தான் இருக்கேன். மாசம் தேதியில நல்லா இருக்கேன். சம்பளம் வரும்போது நல்லா இருக்கேன். 30ஆம் தேதியிலயும் நீங்க அதே கூர்மையா இருக்கீங்களா? இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்மள தீட்டிக்கணும். அதுக்கு ரோமர் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல நம்மள தீட்டணும்னா எதுதான் நம்மள தீட்டும்? நம்மளுக்கு வர பிரச்சனை தான், நம்மளுக்கு வர உபத்திரம் தான். நீங்க பாருங்க, நீங்க ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கும் போது அதுல இருந்து நீங்க ஒண்ணு கத்துப்பீங்க. கண்டிப்பா கத்துருப்பீங்க. எதுவா வேணா இருக்கட்டும். நீங்க சொல்லவே முடியாது நான் ஒண்ணுமே கத்துக்கல. நீங்க என்ன பண்ண முடியாது? சொல்லவே. நீங்க பாருங்க, ரொம்ப பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னது அது? அவங்க 50 வருஷத்துல டிஃப்ரெண்ட் வாழ்க்கையில பல பேரை பார்த்திருப்பாங்க, பல அனுபவங்களை அவங்க சந்திச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல, நானே தாண்டி வந்துட்டேன், நீ என்ன பண்ற, நீ சின்ன பொண்ணு தானே, நீ என்ன பண்ணிடுவ, தாண்டி வந்துருவேன் நிறைய பேர் எனக்கே சொல்லியிருக்காங்க. அப்ப யோசிங்க, எப்படி அவங்களால சொல்ல முடியுது? அந்த இந்த ஒரு பிரச்சனைகளை அவங்க தாண்டும் போது அது ஒரு டெஸ்ட் மாதிரி. நம்மளை தாண்டி வரும்போது அது நம்மள என்ன பண்ணுது தெரியுமா? உங்களுக்கு பொறுமை வேணும். ஆண்டவர் உங்களை பாக்குறாரு, உனக்கு பொறுமையே இல்ல, உனக்கு பொறுமை தரணும் அப்படின்னா, பொறுமை இல்லாத ஒரு இடத்துல உங்களை போட்டாதான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பொறுமை இருக்குன்னு. நீங்க உண்மையா யோசிங்க. ஒரு சிக்னல்ல நம்மளால நிக்க முடியுதா? ஒரு கியூல நம்மளால வெயிட் பண்ண முடியாதா? ஒரு ரேஷன் கார்டுல நம்மளால வெயிட் பண்ண முடியுதா? அந்த மாதிரி ஒரு நிலைமையில போட்டாதான் நம்மளுக்கு என்ன பண்ணும், நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறோன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ ஒரு பிரச்சனையும் ஒரு பரீட்சையும் நம்மளுக்கு வரும்போது அது நம்மள என்ன பண்ணுது? தீட்டுகிறதா இருக்கிறது. ஆமேன். அடுத்தது எபிரேயர் 4:12. முதல்ல நம்மளுக்கு இந்த உபத்திரவங்கள் நம்மள தீட்டுது. ஆமேன். ரெண்டாவது என்னது? தேவனுடைய வார்த்தை நம்மளை தீட்டுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. படிங்க ஆண்டி. ஆமேன். 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 இப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தை நம்மள என்ன பண்றதா இருக்கு? தீட்டுகிறதா இருக்கு. ஏன்? அது இருபுறமும் கருக்குள்ள பட்டை. நீங்க பாத்தீங்கன்னா டைமண்ட கட் பண்ண என்ன பிளேடு யூஸ் பண்ணுவாங்க? என்ன பிளேடு? டைமண்ட் பிளேடு. அப்ப நம்ம வார்த்தையால படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். நம்மளுக்குள்ள தேவ ஆவியானவர் வார்த்தையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை நம்ம தீட்டணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? வார்த்தை வேணும். கரெக்டா? அப்போ நம்ம வார்த்தையை எப்பொழுதும் தியானிக்கிறவர்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு கூர்மையான ஒரு இயந்திரமா நம்மளால இருக்க முடியும். நீங்க நினைக்காதீங்க, நான் ஒரு சோகமா ஒரு சூழ்நிலையில இருக்கேன், ஆண்டவர் என் கூட பேசட்டும், இன்ஸ்டாகிராம்ல ஒரு வசனத்தை அனுப்பட்டும், இல்ல பாஸ்ட் கால்ல போடுறாரு அந்த வசனம் என்கிட்ட பேசட்டும், இல்ல எந்த குரூப்ல நான் இருக்கேன் அந்த வசனம் என்கிட்ட பேசட்டும்னா இல்ல. நீங்க ஆண்டவர்கிட்ட தேடி இந்த வார்த்தையை நீங்க தேடி வரும்போது அது கண்டிப்பா உங்ககிட்ட என்ன பண்ணும்? பேசும். நீங்க அதை தேடி போவேனா? அது உங்களை தேடி வர தேவையில்ல. நீங்க அதை தேடி போனீங்கன்னா கண்டிப்பா என்ன ஆகும்? அது உங்களோட பேசுறதா இருக்கும். அதான் சங்கீதத்துல சொல்லுது, இரவும் பகலும் நீங்க என்ன பண்ணணும்? வேதத்துல தியானமா இருக்கணும். நீங்க தியானமா இருந்துட்டே இருக்கும் போதுதான் நீங்க என்னவா இருக்க முடியும்? கூர்மையா இருக்க முடியும். நீங்க ஒரு இயந்திரமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. கடைசியாக யோவான் 14:26. எப்படி நம்மள தீட்டிக் கொள்ள முடியும்? முதலாவது பரீட்சைகள் மூலமா நம்மள தீட்டிக் கொள்ளலாம். ரெண்டாவது தேவனுடைய வார்த்தையின் மூலமா நம்மள தீட்டிக் கொள்ளலாம். கடைசியாக யோவான் 14:26. இல்ல, யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே, ஆமேன், எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, ஆமேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் கடைசி நம்மள என்ன பண்றாரு? ஒரு புதிதும் கூர்மையுமுள்ள ஒரு இயந்திரமா நம்மள தீட்டுறாரு. அதுதான் நம்ம அந்த ஆளுகைக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு ஒண்ணு உணர்த்துறாரா? அதுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. இந்த கடந்த நாட்கள் என்ன ஆச்சுன்னா, நான் உங்களுக்கு அநேகருக்கு தெரிந்திருக்கிறோம் நினைக்கிறேன், நம்ம இங்க டியூஷன் நம்ம நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். இது ஆண்டவர் எனக்கு எப்போ கொடுத்தாருன்னா, போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் சொன்னார், இந்த மாதிரி நீ ஏதாவது எஜுகேஷன் சம்பந்தமா ஊழியத்துல நீ இதை செய்யணும் அப்படின்ட்டு.
அது வந்து எனக்கு ஒரு தாட்டா தான் வந்துச்சு. ஆண்டவர் அதுக்கு ஏற்ற எல்லா காரியத்தையும் செஞ்சாரு. இப்ப நம்ம 1ஆம் தேதியில இருந்து அதை ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. ஆனா 1ஆம் தேதி நான் ஃபோன் பண்ண அந்த அக்கா சொன்னாங்க, நீ வர வேணாம், இன்னைக்கு என் பையன் வந்து வரல அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் வந்து வெளியே போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப திடீர்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு, நீ வந்து சர்ச்சுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு. நான் என்ன அது இவ்வளவு கிளியரா நம்மளுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சர்ச்சு கிளம்பி நான் வந்துட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு புதுசா ஒரு 2 பேரண்ட்ஸ் வந்தாங்க. அப்ப நான் அந்த சத்தத்துக்கு நான் கேட்கல, எனக்கு அது கேட்கலன்னா நான் என்ன பண்ணிருப்பேன், அந்த 2 நபரை மிஸ் பண்ணிருப்பேன். அப்போ நம்ம அந்த அளவுக்கு நம்மள என்ன பண்ணணும், பழக்கணும். ஆண்டவருடைய சத்தம் நம்மளுக்கு கேட்கற அளவுக்கு நம்மள என்ன பண்ணணும், டியூன் பண்ணி வைக்கணும். கண்டிப்பா ஆண்டவர் தினம் தினம் உங்ககிட்ட பேசுறாரு. நம்ம அதுக்கு எப்படி இருக்கணும், ரிசப்டிவா இருக்கணும். நம்ம அதை வந்து கேட்கணும். இப்ப எங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னா எனக்கு என்ன பண்ணும், எங்க தெருவுல இருந்து எங்க கூப்பிட்டாலும் எங்க அம்மா சத்தம் எங்க அப்பா சத்தம் எனக்கு என்ன பண்ணும், கேட்குமா? உங்களுடைய பிள்ளைகள் சத்தம், உங்களுடைய பெற்றோர் சத்தம் உங்களுக்கு கேட்குமா இல்லையா? எப்படி கேக்குது? அந்த அளவுக்கு நம்ம என்ன இருக்கும், டியூனா இருக்கும். அதே மாதிரி ஆண்டவர் பேசுகிற சத்தமும் நம்மளுக்கு என்ன பண்ணணும், கேட்கணும். அதுக்கு கேட்கறதுக்கு நம்ம ரெடியா ஆயத்தமா இருக்கும் போது நம்ம என்னவா மாற முடியும், புதிதும் கூர்மையும் உள்ள ஒரு இயந்திரமா நம்ம மாற முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருந்தது? ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் நம்மள புதிதும் கூர்மையுமான இயந்திரமா ஆக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேணும், பரீட்சைகளை நம்ம தைரியமா மேற்கொள்ளணும். நீங்க இனிமேல் கவலையப்படாதீங்க, கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அதுதான் இது என்னது, ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும். முன்னாடி நீங்க ஃபெயிலே ஆக மாட்டீங்க, கண்டிப்பா பாஸ் தான். ஆனா அது கஷ்டப்பட்டு நீங்க கொஞ்சம் என்ன பண்ணிடுங்க, ஆண்டவரோட உதவியை கேட்டு நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு புதிதும் கூர்மையுமான ஒரு இயந்திரமா இருக்க முடியும். 2வது, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறது மூலமா நம்ம என்ன பண்ண முடியும், நம்மள ஷார்ப் ஆக்கிக்க முடியும். கடைசியாக பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு, அவருடைய நினைப்பூட்டுதலுக்கு நம்ம ரிசெப்டிவா, நம்ம அதுக்கு சென்சிட்டிவா இருந்தோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், புதிதும் கூர்மையுமான ஒரு இயந்திரமா நம்மளால மாற்ற முடியும். ஓகே, கடைசியாக இந்த நபர் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? நீங்க எப்படியாவது இவரை பார்த்திருப்பீங்க, அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் பார்த்திருப்பீங்க. பார்த்திருக்கீங்களா? பார்க்கலன்னா பரவாயில்ல. இவர் பேர் வந்து நிக். இவர் வந்து எப்படிப்பட்டவர்னா, இவருக்கு 2 கையும் இல்ல, 2 காலும் இல்ல. அந்த பிக்சர்ல நீங்க பாருங்க, 2 கையும் இல்ல, 2 காலும் இல்ல. சின்ன வயசுல இவர் ஸ்கூல் படிக்கும் போது இவரை வந்து ரொம்ப வந்து கிண்டல் பண்ணுவாங்கல்ல, ஸ்கூல்ல வந்து நல்லா இருந்தாலே கிண்டல் பண்றாங்க, நீ கருப்பா இருக்க, குண்டா இருக்க. இவருக்கு 2 கையும் இல்ல, 2 காலும் இல்ல. ரொம்ப வந்து இவரை மட்டம் தட்டி பேசியிருக்காங்க. அதனால இவர் என்ன இருக்காருன்னா, 10 வயசுல வந்து சூசைட் பண்றதுக்காக இவர் வந்து பிளான் பண்ணி ஆண்டவர் அவரை சந்தித்து இப்ப பயங்கரமா ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமென். அப்ப பாருங்க, ஒரு மழுங்கிய நிலையில இருந்த இந்த நபர் ஆண்டவர் இன்னைக்கு எப்படி மாத்தி இருக்கிறாரு, ஒரு புதிதும் கூர்மையுமான இயந்திரமா அநேகருக்கு பிரயோஜனப்படும்படி என்ன பண்ணிருக்கிறாரு, மாற்றிருக்கிறாரு. அவர் அதான் சொன்னாரு, ஒருத்தனை 2 கையும் 2 காலும் இல்லாத என்ன ஆண்டவர் உபயோகிக்க முடியும் என்றால் எல்லாம் இருக்கிற உங்களை எவ்வளவு எடுத்து பயன்படுத்துவார் அப்படின்றத அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த சொல்லியிருக்கிறாரு. ஆமென். அப்ப நீங்க ஆண்டவருடைய கையில இன்னைக்கு எப்படி இருக்கீங்க, ஒரு புதிதும் கூர்மையுமான ஒரு இயந்திரமா இருக்கீங்க. இப்ப பாருங்க, இந்த வசனத்துல பிற்பகுதி என்ன சொல்லுது, நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். இப்ப ஆண்டவர் சொன்ன அந்த கருவி பாத்தீங்கன்னா பார்க்க எப்படி இருக்கும், நம்ம காட்டணும்ல அந்த வீடியோல இழுத்துட்டு போனாங்களே, அதை வச்சு அவர் எப்படி பண்றாரு பாருங்களேன். ஒரு மலையை என்ன பண்ண முடியுமா, நொறுக்க முடியும். அப்ப எப்படி அது முடியும், ஆண்டவரால மாத்திரம் தான் முடியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான், நான் வந்து ஒரு மோசையை போல திக்குவாயி, ஒரு கிதியோட போல ஒரு பயந்தாங்கோலி, இல்ல தாவீதை போல யுத்தத்திற்கு பழக்கம் இல்லாதவன் நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த மாதம் உங்களை தான் என்ன பண்ண போறாரு, எடுத்து பயன்படுத்த போகிறார். ஆமென். வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிறார். அவருடைய கையில நீங்க எப்படி இருக்கீங்க, ஒரு புதிதும் கூர்மையுமான ஒரு இயந்திரமா நீங்க மாற்றப்பட்டு இருக்கீங்க. ஆமென். நீங்க சொல்றீங்களா, நான் ஆண்டவருடைய கையில புதிதும் கூர்மையுமான இயந்திரமாய் ஆக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. இந்த ஒரு விசுவாசத்தோட, இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை நீங்க என்ன பண்ணணும், தினம் தினம் சொல்லணும். காலை எழுந்தோடனே சொல்லுங்க, இந்த மாசம் ஃபுல்லா அதை நீங்க சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய கையில எப்படி இருக்கேன், புதிதும் கூர்மையுமான ஒரு இயந்திரமா இருக்கிறேன். எனக்கு வர எந்த பிரச்சனையும் எனக்கு என்ன ஒரு பெருசே இல்ல, தவிடு பொடியா ஆக்கிடுவேன். இந்த மிஷினை வச்சு நான் என்ன பண்ணிடுவேன், எல்லாத்தையும் நொறுக்கிடுவேன். எனக்கு விரோதமா வர எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுவேன், பதரா மாற்றி போடுவோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம், விசுவாசத்தோட அறிக்கை பண்ண போறோம். ஆமேன். கேட்ட வார்த்தைகளுக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நீர் தந்த வார்த்தைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் 2 மாதம் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறீர். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள ஒரு இயந்திரமாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர்
நீர் மோசையின் மூலமா எங்களோடு பேசினீர். நீர் எப்படி ஒரு கூர்மை இல்லாத மோசேய, ஒரு கூர்மை இல்லாத ஒரு கிதியோன, ஆண்டவரே ஒரு கூர்மை இல்லாத ஒரு தாவீதை எப்படி நீர் கூர்மையாய் மாற்றினீரோ, அதே போல இந்த மாதம் நீர் எங்களை மாற்ற போறதுக்காக, மாற்றினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்ய, ஆண்டவரே மற்றவர்களை நாங்கள் ஆறுதல் படுத்த, ஆண்டவரே மற்றவர்களை நாங்கள் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து விடுவிக்க, ஆண்டவரே எங்களுடைய பயத்தை நாங்கள் மேற்கொள்ள, ஆண்டவரே எங்களை நீர் பலவானாய் மாற்ற, ஒரு பராக்கிரமசாலியாக மாற்ற, ஆண்டவரே நீர் எங்களை புதிதும் கூர்மையுமான ஒரு இயந்திரமாக்கினீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம். எல்லாம் நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் நன்றி செலுத்தலாமா? யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்ந்து கனி தருவாய். சொல்லுமா, பூத்து குலுங்கிடுவாய், காய்ந்து கனி நிரப்பிடுவாய், நீ பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார், குன்றுகளை தவிடு பொடியாக்குவார், குன்றுகளை தவித்து பொடியாக்குவார். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்ந்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்ந்து கனி தருவாய். இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். நுகங்களை முறித்து விட்டே, கட்டுகளை அறுத்து விட்டே, நுகங்களை முறித்து விட்டே, கட்டுகளை அறுத்து விட்டே. இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவார், எனக்கே ஊழியம் செய்திடுவார். எல்லாரும் சேர்ந்து யாக்கோபே வேரூன்றுவாய், யாக்கோபே வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்ந்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்ந்து கனி தருவாய். இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகனே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்ந்து கனி தருவாய். இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். இதோ நான் உன்னை புதிதும்
கூர்மையுமான பற்கள் உள்ள ஒரு இயந்திரமாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே நீர் தந்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை இதுல நடக்க பண்ண போறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் சொன்னது போல ஆண்டவரே எங்களை நீர் மலைகளை ஆண்டவரே நொறுக்கத்தக்கதாக, ஆண்டவரே குன்றுகளை தவிடு பொடி ஆக்கத்தக்கதாக நீர் எங்களை மாற்றினதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை கூர்மைப்படுத்தினதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதியும் கனமும் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கேட்ட வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, எங்களை நீர் புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரமாக மாற்றுவேன் என்று சொன்னீர். நாங்கள் மலைகளை குன்றுகளாக்கி பதர்களாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறேன். ஆமாண்டவரே, மோசேயினுடைய வாழ்க்கையில நீர் அவனை புதிதும் கூர்மையுமான எந்திரமாய் மாற்றினீர். கிதியோனையும் அப்படியே மாற்றினீர். தானியேலையும் மாற்றினீர். எங்களையும் மாற்றி இருக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் உண்டு, அபியாசங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு கர்த்தாவே, உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னேன். உலகத்தை ஜெயித்த இயேசு எங்களோடு இருக்கிறீர். ஜெய கிறிஸ்துவாகிய தேவன் எங்களோடு இருக்கிறீர். நன்றி 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 அப்பா. வசனம் பேசின மகளை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் எடுத்து பயன்படுத்தும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிப சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி வழி நடத்து. வர தடைப்பட்டவர்களுக்காம் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி கிருபைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டீர் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியுனைக்கும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் உலகம் எங்கில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே